So welcome to my YouTube channel and I am Praveen. ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அந்த தென் கண்டென்ட் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரேண்டமாக சில கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு ஐடியா மைண்டில் வந்துச்சு. ஸோ அதில் இருந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சின்ன வயசில் நம்ம நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்போம். லைக் பச்சை குதிரை, காவியமணி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய விளாண்டுருப்போம். பசங்க கேம்ஸ் நிறைய சொல்கிறேன், பட் இருந்தாலும் நிறைய கேம்ஸ் ஆகிருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு டயர் லிஸ்ட் மாதிரி இந்த இது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு டயர் லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கண்டென்ட். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிபால். ஒருத்தவன் இருக்க வன்மத்தை பயங்கரமாக கட்டி விடுவான். அவனை ஸ்பாட் பண்ணி அடின்னு அடிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் வன்மத்தை கக்கிறதுக்கு. ஸோ இதில் என்ன கொஞ்சம் பிரச்சனைனா அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. எரிபாலில் மேபி நீங்கள் பிளாஸ்டிக் பால் ஆடிருந்தீங்கன்னா சயின்ஸில் ஆடிருப்பீங்க தெரியும். பிளாஸ்டிக் பால் ஆடிருந்தால் எப்படி ஆகும், எப்படி உடம்பு அடிப்படும் தெரியும். ஸோ பிளாஸ்டிக் பால் ஆட்டி வீட்டுக்கு போய் டிஷர்ட்டை கலட்டினோம்னா அப்படியே பால் வச்சா ஃபுல்லாக இருக்கும். எப்படி விளாட்றானுங்கன்னா அது வந்து ஸ்பான்ஸ் பிளாஸ்டிக் பால் இல்லாமல் ரப்பர் பால் விளாட்றானுங்க. ரப்பர் பால் ஆனால் வந்து ரைட் இல்லை லெஃப்டில் இருந்துடுறானுங்க. அப்படியே தூக்கி குட்டில் வைக்கிறோம். சில கேம்ஸ்க்குலாம் வந்து இமேஜஸ் கிடைக்கல, அதான் வந்து இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு போட்டி வந்து சச் அ ஒண்டர்ஃபுல் கேம். அதாவது உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு கேம் ஒன்று முடிப்பீங்கன்னா பாட்டுக்கு போட்டி போகலாம். பட் இட் மைட் கெட் போர்ட். ரொம்ப நேரம் விளையாடுறதுக்கு இது ஒரு கரெக்டான கேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசில் நிறைய விளையாண்டுருக்கேன், பட் பயங்கரமாக போர் அடிச்சிடும். கொஞ்ச நேரம் அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சாங்கன்னா நீங்கள் பாட்டிக்குவீங்க. பட் யூ ஆர் குட் இட் சாங்ஸ்னா இந்த கேமில் நீங்கள் தான் கிங், உங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி இதை அப்படியே தூக்கி ஓகே இஷ்டம் போடுறோம். வாலிபால், அதாவது ஸ்ட்ரீட் வாலிபால். அதாவது நெட்டு போட்டு கட்டி விளையாடாத மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து சும்மா ரவுண்டாக நின்றுக்கிட்டு வந்து சும்மா ஆளாளுக்கு தட்டி விளையாடுறது. பாலை கீழே உடம்பு தட்டி விளையாடுவோம். ரொம்ப நல்ல கேம் இருக்கிறதுலே. அடுத்த என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ஸு வந்து இருக்கிறதுலே ஐ ஃபீல் ரொம்ப கஷ்டமான கேம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் செஸ் அவ்வளோ எனக்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ஸை தூக்கி அப்படியே எங்கே வைக்கிறோன்னா போரிங்கில் தூக்கி வைக்கிறோம். நோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே ரொம்ப நல்ல கேரம் வந்து ரொம்ப நல்ல கேம். பட் என்ன ஒரே சின்ன டிமெரிட்னா 4 பேர் தான் விளாட முடியும். ஒரே ஒரு டிமெரிட் இருக்குது. பட் ரொம்ப நல்ல கேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இது அப்படியே தூக்கி எங்கே போடுறோன்னா ஓகே இஷ்டில் போடுறோம். பிகாஸ் ஆஃப் 4 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்றதுனால. இதில் இன்னொரு இது இருக்குது. என்னன்னா பாக்கெட் கிட்ட இருக்க காயின் மட்டும் எவ்வளோ அடித்தாலும் விழுகாது. கை காயின்லாம் கூட ஈஸியாக அடிச்சிடலாம். பட் பாக்கெட்டில் இருக்கிறது அது கிட்ட இருக்க காயின் மட்டும் விழுகாது. ஸோ அடுத்து என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை குதிரை விளையாடவங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன்னஸ்ட் கேம் கைஸ். கேம். அது வந்து அடிப்படுறது. எந்த கேம் விளையாண்டாலும் அடிப்பட தான் செய்யும். செம்மையாக இருக்கும். இது தெரியாத மோஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். அதாவது மொத்தம் வந்து டீம் இப்போ 5 பேர் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் வந்து ஸ்டாண்டுன்னு சொல்லுவானுங்க. அதாவது ஸ்டாண்டுனா குனிஞ்சிட்டு இப்படி தான். இப்போ வந்து ஒரு டீம் வந்து ஃபுல்லாக குனிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கவனை வந்து பிடிச்சிக்கணும் தலையை. இந்த செகண்ட் அந்த டீமில் அதர் டீமில் இருக்கவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக ஜம்ப் பண்ணுவானுங்க. அந்த 5 பேருமே ஜம்ப் பண்ணிடுவானுங்க. இதில் என்ன மேட்ரு என்னன்னா குதிக்கிறானுங்களா அவங்க கீழே விழுந்தா அவங்க டீமே அவுட்டு. அப்புறம் குதிக்கிறவங்க கால் கீழே பட்டால் அந்த டீம் அவுட்டு. ஸோ மேலே இருக்க டீமுக்கு இது, கீழே இருக்க டீம் வந்து செயின் பிரேக் ஆனால் அந்த டீம் வந்து அவுட்டு. ஸோ இப்படியே வந்து வரிசையாக போயிட்டே இருக்கும், அவுட் ஆகிட்டே இருப்பானுங்க. இதில் பயங்கரமாக இருக்கும். அதனால் இது அப்படியே தூக்கி எங்கே வைக்கிறோம், மோஸ்டில் வைக்கிறோம். பட் அடிப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் டேஞ்சரஸான கேம் தான். பட் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அந்த கேம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க கேம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போர்டு எல்லாம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். அது அதையும் பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்ட ஒரு கேம். அதாவது போர்டு ஊர் வாங்கலாம் அப்படின்னும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு கேமு. சூப்பராக இருக்கும். இதில் என்ன முக்கியமானதுன்னா 4 பேர் விளையாடுவான்னு வச்சுங்களேன். அந்த ரோலை விட பேங்க் மேனேஜர்னு ஒரு ரோல் இருக்கும். அதாவது காயின்லாம் வச்சுட்டு பேங்க் மேனேஜர்னு ஒரு ரோல் லேண்ட் ஆகும் அந்த கேமில். அவன் தான் வந்து எல்லோரும் காசு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேங்க் மேனேஜர் ரோல் தான் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டான ரோல்.
இருக்கிறதே ஜாலியானது என்னென்னா, நம்ம ஊர் வந்து வாங்கிட்டு ஒருத்தன் டைக்ஸ் போட்டு நம்ம ஊர்லேருந்து நின்னான்னா அவன் நம்மளுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியான ஒரு கேம். ஸோ அதனால தூக்கி குட்டில் வைக்கிறோம். இதில் காயின் டைப்பும் இருக்குது, அதாவது பிளாஸ்டிக் காயின்ஸும் இருக்கும், தென் பேப்பர் இருக்கும், நோட்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ சின்ன வயசில் வந்து இந்த ஊரை வாங்கிட்டேன் அந்த ஊரை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவியம் மணிக்காவியம். இந்த கேம் பற்றி சொன்னால் இது மோரார் லைக் வந்து பச்சை குதிரை கேம் மாதிரி தான். அதில் மொத்தமாக டீமாக இருப்பாங்கன்னா இதில் தனியாக நிற்பானுங்க. அது ஒருத்தன் வந்து மாட்டினானா செஞ்சு எடுத்துருவானுங்க. ஒருத்தன் குனியணும், டீமில் இருக்கலாம் மற்றவங்கலாம் தாவிட்டே இருப்பானுங்க. ஃபஸ்ட்டு காவியம்னு வாங்க, அது முட்டி போட்டு கீழே குனிஞ்சிருக்கணும். அப்புறம் மணிக்காவியம்னு கொஞ்சம் நிமிருவான், லட்சத்திந்தி வாங்கி கொஞ்சம் நிமிருவாங்க, போயிட்டு சொல்லுவானுங்க. கடைசியில் அவன் நிமிர்ந்து நின்றுவான், அது வந்து குதிக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கேம். ஸோ ஒருத்தன் குண்டா இருக்க பசங்கலாம் கிடச்சிட்டானுங்க இந்த கேமில். நான் அவனை வச்சு செஞ்சுருவானுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அவனை குனிய வச்சு அவன் வேற தாவிட்டே இருப்பானுங்க. இல்லை நான் வேறு சின்ன வயசில் கொஞ்சம் குண்டாக இருப்பேனா, எனக்கு இந்த கேம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் இதை தூக்கி ஓகேஸில் வச்சுருவோம். 7 ஷாட் வந்து உண்மையிலே ஒரு செம்ம கேம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி ஒன் ஆஃப் த வன்மத்தை யாருமே கட்டி விட்டுறலாம். எவனாவது சுற்றி எவனாவது நம்மளுக்கு பிடிக்காத எவனாக இருந்தால் அதை கதக்குன்னு விட்டு எரிஞ்சு விட்டுறலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல கேம். பட் ரொம்ப டேஞ்சர் கிடையாது. எரிபாலை விட ரொம்ப டேஞ்சர் கிடையாது. எரிபாலில் தெரியும் கிட்ட கேம சிக்கிறானோ செத்தான். ஆனால் இது அப்படி கிடையாது. பட் நல்ல கேம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் 7 ஷாட் அப்படியே தூக்கி மோஸ்ட்லி வைக்கிறோம். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் என்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடர் ஈவன். அருமையாக இருக்கும். அதாவது ஆடர் ஈவன் வந்து எப்போ வேணால் விளாட்லாம், சுத்தமாக போரே அடிக்காது உங்களுக்கு. நீங்கள் ஸ்கூலில் ஃப்ரீ டைம் இருந்தாலும் விளாண்டுருக்கலாம், ஏரியா கூட ஃப்ரெண்ட்ஸில் சும்மா இருக்கீங்கன்னா விளாட்லாம், இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணால் விளாட்லாம், சுத்தமாக போர் அடிக்காது. இல்லை போர் அடித்தா இன்னொரு வெர்ஷன் இருக்குது ஆடர் ஈவன். இல்லை பேசார் பால் ஒரு வெர்ஷன் இருக்கும். இதை அடித்து போர் அடித்தா இது, அது போர் அடித்தா அது, மாற்றி விளாட்லாம். அருமையாக இருக்கும். மேட்ச்சில் இப்பப்போ வெட்டியாக இருக்குமோ அது ஃபுல்லாக கேம் விளாட்லாம். ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கும். இந்த டீம்லேருந்து அந்த டீம் ஒரு மாதிரி சண்டை மாதிரி போயிட்டுருக்கும். பயங்கர ஒரு இன்டென்ஸான ஒரு கேமாக இருக்கும். சும்மா ஆடர் ஈவன் தான், பட் பயங்கர இன்டென்ஸாக சண்டை போகிற லெவலுக்கு கூட இந்த கேம் வந்து போயிருக்கு ஸ்கூல் டேத்தில் விளையாடும்போது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேமு. இதை அப்படியே தூக்கி வந்து இங்கே வைக்கிறோம், மோஸ்டில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கோலி குண்டு. சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கேம் கோலி குண்டு. ஏன்னா எனக்கு விளையாட தெரியாது. அதில் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பரம். நல்ல கேம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேம். அதாவது பம்பரம் நல்லா விளையாடுவேனா, அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேம். அதில் என்ன மேட்டர்னா எல்லாம் வந்து பம்பரத்தை வந்து தலைகீழ வச்சுட்டு போடுவானுங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தலைகீழ வச்சுட்டு போடும்போது பம்பரம் வந்து சரியாக வரல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நேராக வச்சு நான் போட ஆரம்பித்தேன். நேராக வச்சு ஃபாஸ்ட்டாக போட வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், தலைகீழே வந்துருச்சு. ஸோ 2 விதமாகவே நான் போடுவேன். அந்த ரவுண்டில் இருக்க மொத்த பம்பரத்தையும் ஒரே அடியில் அடித்து வெளியே நகட்டினீங்கன்னா நீங்கள் தான் அருமையாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறோம், அப்படியே தூக்கி மோஸ்டில் வைக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா WWF கார்டு. சூப்பராக இருக்கும். இதில் கார்டில் வந்து 2 டைப் ஆஃப் கேம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா அந்த மேலே இருக்க சிம்பிள்ஸ் போட்டே இருப்பானுங்க, அந்த சிம்பிள் ஒரே மாதிரி சிம்பிள் வருது, அவங்க கார்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஒரு டைப்பு. இன்னொன்று என்னென்னா ரோட்டில் விளாட்றது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுருவாங்க. அந்த சர்க்கிளில் கார்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு ஃப்ளாட்டு கல் ஒன்று இருக்கும். ஏதாவது கீழேருந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு கல்லை எடுத்துகிட்டு விட்டு எரிவாங்க. எரியும் போது அந்த சர்க்கிளை தாண்டி எந்தெந்த கார்டு விழுகுதோ அதை அவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அது இன்னொன்று மேட்டர்னா கல் போட்டு கார்டு எல்லாமே கிழிஞ்சு போயிடும், கார்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பட் WWF கார்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ். ஸோ என்ன பண்ணுறோன்னா அப்படியே தூக்கி ஓகேஷாக குட்டாக எதில் வைக்கலாம். இருப்பா என்னப்பா குட்டுக்கு போயிட்டேன். குட்லேயே கூட வச்சுக்கோ. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது லாக் அண்ட் கீ. லாக் அண்ட் கீ கேம் வந்து உண்மையே நல்ல கேம். பட் என்ன பிரச்சனைனா எனக்கு பிடிக்காது. அதாவது சின்ன வயசில் நான் சொன்னீங்களா ஆல்ரெடி குண்டா இருந்தேன் அப்படின்னு. ஸோ இது இழிச்சவன் சிக்குனான்னா
அவனை வச்சு செஞ்சு எடுத்துருவானுங்க. எனக்கு சுத்தமாக கேம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அதனால் அப்படியே தூக்கி ஓகேஸில் வைக்கிறேன். நோ ஆஃபன்ஸ். அடுத்து என்ன இருக்குது நம்ம லிஸ்ட்டில் அப்படின்னா ஹைட் அண்ட் சீக். அதுவும் எக்ஸ்பெஷலி நைட் டைமில் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் நைட்டில் வந்து இந்த கரண்ட் வந்து டோட்டலாக கட் ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து அருமையாக இருக்கும். எனக்கு சின்ன வயசில் நானும் சின்ன வயசில் இந்த கேம் நிறையா விளாண்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேமு. அதனால் அதை தூக்கி எங்கே வைக்கிறோம்னா தூக்கி குட்டில் வைப்போமா இல்லை மாசில் வைப்போமா? குட்டிலே வச்சுருவோமா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து என்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். தட்ஸ் மை ஃபக்கிங் ஃபேவரட் கேம். அப்படியே தூக்கி வச்சுட்டு மோஸ்ட்டில் வச்சுட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். அதாவது காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட் சின்ன வயசில் லேண்டாக சொல்கிறேன். காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஈவினிங்காக ஆஃப்டர்நூன் 2 வரையும் போகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் 3 மணி வரை வரும். 6 மணி வரையில் ஆடுவோம். அடுத்த நாள் அதே நடக்கும். கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும். போர் அடிக்காது, ஒன்றும் அடிக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து என்னோடய டயர் லிஸ்ட். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சின்ன வயசுலேருந்து விளையாண்டதுக்கான டயர் லிஸ்ட் இது. என்னன்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கேம் இருக்கும். நிறைய கேம் விட்டுருப்பேன். இந்த ஃபுட்பால் வந்து நான் சின்ன வயசுலேருந்து விளையாண்டதே இல்லை. எனக்கு தெரியாது ஃபுட்பால். அந்த ஆஃப் சைடுன்னு வாங்க, அது கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுட்பால் எனக்கு தெரியவே தெரியாது சுத்தமாக. ஸோ அதனால் இன்னும் நிறைய கேம்லாம் விட்டுருப்பேன். ஸோ என்னென்ன கேம்லாம் விட்டுருக்கேன் அப்படின்றத let me know in the comment section. So that's it. அவ்வளோதான் guys. That's it for this video. நான் வேறு ஒரு ரேண்டமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.